நமக்கு தெரியும். யாரு? யோசுவாவிட்ட போய் கேட்கணும், யோசுவாவே யோசுவாவே சின்ன தப்பு பண்ணா எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச யோசுவாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 1லேருந்து 27 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து செங்கடலை கடந்து பாலைவன வழியாக கடந்து வருகிறார்கள். வருகிற போது எங்குமே அவர்களுக்கு வீழ்ச்சி என்பது இல்லை, தோல்வி என்பது இல்லை. அவர்களை கண்டு எல்லாரும் பயப்படுவார்கள். இந்த எரிகோ பட்டணம் ஒன்று இருந்துச்சு. வர்ற வழியில எதிராளி என்று சொல்லக்கூடிய எரிகோ இருக்கு. இப்ப எரிகோவுக்குள்ள போய் வேவு பார்க்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கடந்து போகிற பாதையில் யுத்தத்திற்கு போக வேண்டுமானால், யுத்தம் செய்து ஜெயித்து அந்த ஏரியாவை கடந்து போக வேண்டுமானால் எதையும் சொந்தமாக்க மாட்டார்கள் இஸ்ரவேலர்கள். அங்கு யுத்தம் பண்ணி அந்த இடத்தை கடந்து போவார்கள். இதற்காகவே யுத்தம் பண்ணினார்கள். எரிகோல போய் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு கேட்டா இல்ல, ஆயி பட்டணத்துல போய் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு கேட்டா இல்ல. ஆனா ஜெயிச்சாங்க, ஜெயிச்சவர்கள் கடந்து போயிட்டே இருந்தாங்க. இதான் உண்மை. இப்ப எரிகோ பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேவுக்காரர்களை அனுப்பினார். வேவுக்காரர்கள் போன போது ஒரு விபச்சாரியின் வீட்டிலே கடந்து போனார்கள். அந்த விபச்சாரி சொன்னா, அவ சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உங்க ஜனம், உங்க தேவன் வித்தியாசமானவர், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தோல்வி என்பது இல்ல, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க இந்த தேசத்தை ஜெயிச்சா என்ன காப்பாற்றணும். ஏங்க தெரியாதுங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவளுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறா. எப்படி? அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் வல்லவர்கள். இப்ப எரிகோவை வீழ்த்த யாவாகிய தேவன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். 7 நாள் தான் உனக்கு டைம். 7 நாள், 6 நாள், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த எரிகோ பட்டணத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட அமைதியாய் சுத்தி வா. 7வது நாள் 6 வாட்டி சுத்து. ஆனா 7வது வாட்டி சுத்துற நேரம் எப்படி சுத்தணும் தெரியுமா? கீதவாத்தியங்கள், மேளதாளங்கள், எக்காலங்கள் முழங்க ஆரவாரத்தோடு நீ துதிக்கணும். அப்படி நீ துதிக்கிற போது எரிகோ கோட்டை தகர்ந்து விழும். எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தால் எரிகோ கோட்டையை நீ பிடித்து விட்டு கடந்து போக வேண்டும். ஆனால் அங்கிருக்கிறவைகள் ஒன்றையும் நீ என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அது எல்லாமே சாபத்தீடு. இவ்வளவுதான் சொல்லி அதிகாரம் கொடுத்தார். இப்ப இவங்க 13 தடவை சுத்திட்டாங்க. என்ன? எப்படி? 6 நாள் 6 தடவை, 7வது நாள் முதல் பாகம் 6 தடவை, 2வது பாகம் 1 தடவை. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப 13 தான் நான் நினைக்கிறேன். இந்த 13 தடவை சுத்தினாங்க. எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்துச்சு. இப்ப நாட்டை சுதந்திரமாக்குறாங்க. வேவுக்காரர்கள் போய் பார்த்த அந்த வேசியினுடைய வீட்டையும் வேசியினுடைய குடும்பத்தையும் தற்காத்து அவர்களை விடுவித்து பாதுகாத்து நடத்துறாங்க. இப்ப எரிகோ கோட்டையை பிடிச்சாச்சு. ஆனா அடுத்து இருக்கிற பட்டணம் ஆயி பட்டணம். இப்ப ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக புறப்பட்டு போறாங்க. போற நேரம் உடனே யோசுவா சொல்றான், போய் ஆயி பட்டணத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்க, அங்க ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப ஆயி பட்டணத்தை வேவு பார்த்தவர்கள் வந்து சொன்னார்கள், நாம் எல்லாரும் போக வேண்டாம், அது சின்ன நாடு தான், சின்ன தேசம், சின்ன பட்டணம். இந்த பட்டணத்தை கூடி போற ஒரு 2000 அல்லது 3000 பேர் போனா போதுங்க, நாட்டை நாசம் பண்ணிடலாம். இப்ப யோசுவா ஓகே என்ன சொல்றான் அப்படின்னா, 2000-3000 பேர் போய் அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னா. போனா பாருங்க, எல்லாரும் போனா ஆயி பட்டணம் விரட்டி போட்டு அடிச்சு. எங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த புறஜாதி ஜனத்தில் 1000 பேருக்கு சமம் யூதன் ஒருவன், இஸ்ரவேலன் ஒருவன். அந்த கணக்கை இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரவேலனை இஸ்லாமியர்கள் பிடிச்சிட்டு போனாங்க, 120 பேர்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தனுக்கும் வேண்டி எத்தனை பேரை இவன் பயண கைதிகளை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தனுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஒரு உயிருக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அவ்வளவு ஃபேமஸ் ஒரு உயிருக்கு, அந்த அளவுக்கு கொடுக்கிறவன். இப்ப இங்க பின்னிட்டு ஓடினதுனால 36 பேர் செத்தான்.
தவறு என்னன்னு தெரியணும். இப்போ 36 பேருடைய உயிர் போச்சுங்க. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய 36 பேர் செத்தான். இப்போ யோசுவா வஸ்திரத்தை கிழிக்கிறான். கிழிச்சிட்டு போய் உட்கார்ந்து கேட்கிறான், என்ன ஆண்டவரே எங்களை கொலை பண்ண முடியா இப்படி செஞ்சிட்டீரே, ஏன் என்ன என்ன காரியம், எதற்காக இந்த சம்பவம் நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னாரு, மக்களே கொஞ்சம் பொறுமையாரு, நான் உனக்கு சொல்றேன். ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டீங்க, உங்க பார்வைக்கு ஒரு சின்ன பாவம். அல்லேலூயா. நான் உங்ககிட்ட சொன்னேன், எரிகோ கோட்டைய அடிச்சு தரமட்டம் ஆக்கிரு அப்படின்னு, அதை முடிச்சிரு அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? உன் கூட்டத்தில் அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து எதையோ திருடிட்டு வந்து வச்சிருக்கிற. என்ன தெரியுமா? ஒரு சால்வை, வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு சால்வை. இதுக்கு மேல 200 சேக்கல் வெள்ளிக்காசு, 50 சேக்கல் பொன் தகடு, அவ்வளவுதான். இவ்வளவுத்தையும் கொண்டு வந்து ஒருத்தன் என்ன செஞ்சான்னா தனக்கு கூடாரத்துக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். இவருக்கு ஆசை, அவன் சொல்றான், என்னுடைய இச்சையினால் நான் அதை கொண்டேன். பிரைஸ் யாசுவா. நீ சர்வ சாதாரணமா நினைச்சிட்டு போற பாத்தியா, இச்சை. நான் இச்சையினால் இதை கொண்டேன். நான் படிக்கிற நேரம் நான் அந்த விட்டு போயிட்டேன். எனக்கு உண்மையிலேயே இப்போ ஒரு பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது. இச்சையினால என்ன நடக்கும்? என் தேவன் உன்னை என்னத்துக்கு ஒப்பு கொடுப்பார்? புரியுது. பிரைஸ் யாசுவா. யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்கிற யாவுடைய ஜனமே ஜாக்கிரதை. யோனா கீழ்ப்படியாமை நிமித்தம் தண்டனை அனுபவித்தான். இப்ப இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேலர் எல்லாரும் பாவம் செய்யல. ஒருத்தன், ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் பாவம் செஞ்சான். பாவத்திற்கு தண்டனை இஸ்ரவேலருக்கு 36 பேர் செத்தாங்க. 3000 பேர்ல 36 பேர் செத்தாங்க. மற்றவங்க பின்னிட்டு ஓடினார்கள். சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. யோசிக்கிறீங்களா? உனக்கு என்ன நடக்குது? ஏன் உனக்கு பிரச்சனை? ஏன் உனக்கு போராட்டம்? ஏன் உனக்கு பிசாசு கடந்து வருது? அல்லேலூயா. உனக்கு புரியல? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இங்க ஒரு சம்பவத்தை யோசுவா சொல்லும் போது சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் தோல்வியுற்றது நிமித்தமாக யாவுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது அல்லவா? ஆமென். 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். என்ன செய்வீர்? முடிஞ்சிச்சா? நாமம் தூசிக்கப்படும். ஒன்னு தெரிஞ்சுக்க, நாமம் தரிக்கப்பட்ட நீ தவறி விழும்போது உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. இங்கதான் சிக்கல். விட்டுருவாரா? அப்ப ஒண்ணு, ஏன் உன்னை அடிக்கிறாரு, ஏன் உன் குடும்பத்துக்கு இந்த வேணை அப்படின்னு முதல்ல நீ புரியணும். உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஈஸ்டர் பண்டிகையில நல்ல செய்தி கேட்கணும்னு வந்தா இங்க சின்ன பாவத்திற்கு பெரிய தண்டனை கொடுக்கிறாரா? அல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் கர்ஜிக்கிற சிங்கம், அவர் பட்சிக்கிற அக்கினி. நீ நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அவரை ஏமாத்த உன்னால முடியாது. இவர் ஆர்சியில கும்பிடுற சிலை இல்ல, கல்லு மண்ணு இல்ல, சிஎஸ்சியில கும்பிடுற குருசு இல்ல, கிராஸ் கிடையாது. இவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதனால தான் சொன்னேன் இன்னைக்கு ஈஸ்டர் கிடையாது. ஏன்னா அவர் செத்தார், அவர் உயிர்த்தார், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவரை போய் கல்லறையில் தேடிட்டு இருக்கிற பைத்தியக்கார கூட்டங்கள், யோசிக்கிறியா? இவர்கிட்ட என்ன ஆவி இருக்குது? இல்ல, ஆவி இல்லாதவன் விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். அப்பா அந்த சிலையை போலதான் வாழுவான். என்ன அப்படின்னா,
கண்ணிற்கு காணாது, மூக்கிற்கு முகராது, வாயினால் சத்தமிட மாட்டாது, காதினால் கேட்காது, கையினால் தொடாது, காலினால் நடக்காது. இதை வணங்குகிறவனும் இதை சேவிக்கிறவனும் இப்படியே வாழ்வான். இப்படி ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். நான் ஊடாய் ஒன்னா சொல்லிடுறேனே, இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? ஹிந்துக்களுக்கு கூட ஹிந்துக்களா, முஸ்லீம்கள் கூட முஸ்லீம்களாய், புத்தர்களுக்கு கூட புத்திஸ்டாய், சீக்கியர்களோடு கூட சீக்கியர்களாய் போறான். இந்த போப்பு கொண்டு வந்துட்டான் ஒரு சட்டத்தை. இந்த பைபிளை மாத்தணுமா? இந்த பைபிளை மாத்தி உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு பைபிள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற போப்பு நினைக்கிறான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இந்த பைபிள் சொல்லுது ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு சேரக்கூடாது என்று சொல்லி. போப்பு வந்த உடனே முதல் சட்டம் என்ன போட்டார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருந்தேன் அவருடைய போட்டோவை. என்ன? ஆண் ஆணோடு சேரலாம், பெண் பெண்ணோடு சேரலாம். எவ்வளவு அநியாயம்! கேட்ட போப்பு ஆண்டவராம். நான் நினைக்கிறேன் இவரும் அந்த ஓரின சேர்க்கைக்கு சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம். அதனால தானே ஆதரிச்சார். ஏங்க இன்னைக்கு ட்ரம் வந்தாருங்க அமெரிக்காவில். வந்த உடனே முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்குது. ஆண் பெண் இனத்தோடு சேராத ஒரு இனம் இருக்கிறது, அவர்களை நான் ஆணோடு சேர்க்க மாட்டேன், பெண்ணோடு சேர்க்க மாட்டேன். மூன்றாம் பாலினம் இங்கு இல்லை என்று சொல்லி கையெழுத்து போட்டு முடிச்சிட்டார். ஆனா போப்பு சொல்றாரு மூன்றாவது பாலினம் உண்டு. இவர் அந்த ஜாதியா இருக்குமோன்னு தெரியல எனக்கு. யோசிக்கிறீங்களா? பாவம் எங்கிருந்து பிறக்கிறது? வேதத்தை கையில் எடுத்து நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மத போதகரிடமிருந்து ஒரு ஆகிறது பாவம். இதையா என் தேவன் அனுமதித்தார்? அல்லேலூயா! என் தேவன் சொல்கிறார், தேவனுடைய புத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ள பெண்களை தெரிந்து கொண்டபடியினால் ராட்சசர்கள் அவர்களிடத்தில் பிறந்தார்கள் என்று சொல்லி, அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிற ஜனமாய் பிறந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய தலைவன் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒருவன் சொல்கிறான், ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு வாழலாம் என்று சொல்லி. யோசிக்கிறீர்களா? கிறிஸ்தவ உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அதனால தான் சொல்றேன், நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் மேசியானிக் கூட்டத்தன், மேசியானிக் இனத்தான். நான் ஒரு மேசியாவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் அல்ல. எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் மேசியாவோடு கூட இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள், கிரேக்க மார்க்கத்தை உடையவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். மேசியா என்பது யூத மார்க்கத்துக்கு சொந்தமானது. நான் சொல்வதை சற்று சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மேசியா என்பது யூத மார்க்கத்துக்கு உள்ளது. ஆனால் கிறிஸ்து என்பது கிரேக்கத்திலிருந்து வந்தது. நீங்கள் கிரேக்கர்களா? அப்படியானால் எதை தேடுவீர்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. யூதர்கள் யார்? ரட்சிப்பு யூதர் வம்சமாய் கடந்து வரும். சர்வசாதாரணமாக நாம் நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் போதாது, வித்தியாசமாக ஓட வேண்டும். ஊர் ஓடுனா சேர்ந்து ஓடாத. ஒருவேளை வேணும்னா ஆயுசு நாள் 4 நாள் இல்லை 40 நாள் கூடுதல் கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் மரிப்பாய். நான் 40 நாள் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கே மரிக்கிறேன், எதிர்த்து நிற்கிறேன். சத்ருவின் சதிநாச மோசத்திற்கு நான் எதிர்த்து நிற்பேன் என்கின்ற வெறித்தனம் நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும். ஆனா இல்லையே. இதனாலதான் ஆகான் செஞ்ச தப்புக்கு இஸ்ரவேல் ஜனம் மொத்த அடி வாங்குறாங்க. அப்ப நீ செய்யற தப்புக்கு உன் வீட்டில் அடிபடணும் இல்ல, உன் பிள்ளை அடிபடணும் இல்ல, உன் பொண்டாட்டி உன் புருஷன் அடிபடணும் இல்ல, உன் தாய் தோப்பன் அடிபடணும் இல்ல. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஒரு மனுஷன் செய்யற தப்புக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருத்தன் தான் தப்பு பண்ணான். தப்பு பண்ண ஒருத்தனுக்காக, யோனாவுக்காக கப்பல் சேதம், கப்பல்ல இருந்த சரக்குகள் சேதம், கப்பல்ல இருந்த மாலுமிகள், அதாவது கப்பலுக்கு சொந்தக்காரர்கள், அதை ஓட்டி செல்கிறவர்களுக்கு சேதம், அதில் பிரயாணப்படுகிறவர்களுக்கு சேதம். இது எதுவும் அறியாத இருந்த யோனாவுக்கு லாஸ்டில் சேதம். ஒன்ன விட்டுருவாரா? இப்ப இந்த ஆகானுடைய வாழ்க்கை உங்களுக்கு புரியாது. இவன் இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இஸ்ரவேலர் போய் எரிகோவை தகர்த்தாச்சு. ஆனா இவன் மட்டும் ரகசியமா அங்க இருந்த சால்வை,
அப்புறம் வெள்ளி உடைமை பொன்னுடைமையை கொண்டு போய் என்ன செய்யறான், தன்னுடைய கூடாரத்தில் மறைச்சு வச்சாச்சு, பூமிக்கு அடியில் மறைச்சு வச்சுட்டான். இப்ப இதனால என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தண்டனை கொடுக்கிறார். தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ, உன் வீட்டுக்கு பிரச்சனை, உன் தொழிலுக்கு பிரச்சனை, உன் பிள்ளைக்கு பிரச்சனை, உன் புருஷனுக்கு பிரச்சனை, உன் மனைவிக்கு பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன? உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. காரணம், தேவன் உன்னை நேசிக்கிறார், நீ தவறு பண்ணாய், ஆனபடியினால் அடி விழுது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படி நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனுடைய பார்வையெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் வரத்தக்கதாக அவர் அவனை அப்படி நடத்துறார். உடனே அப்படிதான் நடத்துறார் இன்னைக்கு. அல்லேலூயா. இங்க வரவங்களை யாரையாவது உலகம் தப்பா பேசுமான்னு கேட்டா பேசாது, தெரியுமா? அப்போ அவங்களுக்கு அப்படி நடக்குதுங்க, அவங்களுக்கு அப்படி இருக்குதுங்க, அவங்கள அப்படியெல்லாம் செய்யறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. என் காது கேட்கறதுக்கு நான் முதல்ல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்த உடனே ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா நீங்கள் பாஸ்டர் தானே, எங்கள் சபைக்கு வருவீங்களா அப்படின்னு ஒரு ஐயா என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் தான் இவங்க சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன் மந்திரவாதம் செய்கிறான், அதனால தான் இவன் இவ்வளோ பணக்காரன் ஆகிறான் அப்படின்வாங்க. ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு மந்திரவாதம்னா என்னன்னு தெரியாது, கடவுள் கொடுக்குறாரு. ஏன்னா நீ பைத்தியகாரத்தனமாக விசுவாசிச்சாலே போதும், ஆனால் விசுவாசம் வேணும். பைத்தியாரத்தனமா கீழ்ப்படியணும், ஆனா கீழ்ப்படிதல் வேணும். பைத்தியகாரத்தனமா பற்று வேணும் அவர்கிட்ட. இவ்வளவும் இருந்தா உன்னை அப்படி உயர்த்துவார், அப்படி ஆசீர்வதிப்பார். நீ ஞானவானா தேவ சமூகத்தில் நிக்காத. நம்ம எப்பவுமே என்ன செய்யறது தெரியுமா, எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாததையா இவர் சொல்லி தர போறார். இங்கதான் சிக்கல், அங்கதான் அடி விழுந்தது. நீ திருந்துற வரைக்கும் அடி மாறாது. இதான் உண்மை. நான் கண்ட காட்சி இதுதான். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை யாசுவா நேசிக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் சரியா திருந்துற வரைக்கும் அடி நிற்காது, ஏதாவது ஒரு வகையில் அடிச்சுக்கிட்டே இருப்பார். யாசுவா அப்ப அவன் முழுசா திருந்தணும். ஏன்னா யோனா திருந்தின போது விடுதலை கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு இவன் திருந்தின போது இவனை என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் வித்தியாசமான காரியம். தேவன் எனக்கு செய்யறத உனக்கு செய்ய மாட்டார், உனக்கு செய்யறத அவனுக்கு செய்ய மாட்டார், அவனுக்கு செய்யறத இவனுக்கு செய்ய மாட்டார். யாரை எப்படி அழைச்சிருக்கிறாரோ அப்படியா கிரியை செய்கிறவர் அவர். ஆமென். இப்ப இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, யோசுவா என்ன செய்யறானா, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிற போது அவன் தான் கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு இப்படி ஒரு தீங்கு வருதே, இது என்ன அப்படின்னு கேட்கிறான். இப்ப யாசுவா தெரிந்து கொள்ளப்பட்ட மேசியானிக் யாரோ, மேசியானிக்கியர்கள் யாரோ கிறிஸ்தவர்கள் அல்ல. நான் சொல்றது, நான் மேசியானிக்கியர்களை பற்றி பேசிக்கிட்டிருக்கிறேன். மேசியானிக் யாரோ அவனுக்கு விரோதமா பல சம்பவங்கள் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இது. இந்த அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தில் நீ யாவ அவமதிக்கிறியா? உனக்கு பிரச்சனை வர நேரம் அவமதிக்கிறியா? இது ரொம்ப முக்கியம். இப்போ இஸ்ரவேலருடைய பாவம் உங்ககிட்ட இருக்கா முதல்ல, அது முக்கியம் எனக்கு. இப்போ நான் அதுக்குள்ளதான் வரணும். ஏன்னா இஸ்ரவேலர் ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல, 36 பேர் செத்து போறாங்க. காரணம், இஸ்ரவேலில் ஒரு நயவஞ்சகன் இருந்தது போல உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள், இல்ல உன்னுடைய சபையில் எத்தனை நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அறிவு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தெரியணும். அல்லேலூயா. என்ன அப்படின்னா வாசிங்க, யோசுவாவுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 11 இருந்து 13 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடாரல் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது,
ஆமென். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய யார் சொல்லுகிறார். பாத்தீங்களா? சாபத்தீடு இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேன். நீ சத்ருவினால் பீடிக்கப்பட்டிருப்ப, எதிரிட்ட மாட்டிட்டு இருப்ப. எதிரி யாரு? பிசாஸ். அப்படி என்னதான் செஞ்ச? உன்னை குறிச்சு எழுதியிருக்கிற உடன்படிக்கையை மீறின, உன்னை கொண்டு செய்ய நினைச்ச காரியத்தை செய்யாதபடி கீழ்ப்படியாமைக்குள் கடந்து போன. இதுக்கு சொல்றாரு, களவு செஞ்ச, வஞ்சனை செஞ்ச. எதுக்கு? இச்சையினால வந்த காரியத்துக்கு சொல்றாருங்க. எனக்கு வித்தியாசமா இருக்கு. ஒருத்தன் இச்சையினால எதையாவது ஒன்று செய்வான், ஆனால் அவன் களவு செய்கிற திருடன், அவன் வஞ்சிக்கிற வஞ்சகன், இதுக்கு மேல உடன்படிக்கையை மீறுகிறவன். எப்படி புரியுதா? என்னெல்லாம் இச்சை நம்மகிட்ட இருக்குது? கண்ணின் இச்சை இருக்கு, மாம்சத்தினுடைய இச்சை இருக்கு, அது நம்மளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்யல? சாகல. அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கேட்டா சொல்லுவோம், நான் இப்போ அந்த மாம்சத்தினுடைய இச்சைக்குள்ள நான் போறது இல்லைங்க. ஆனா தன்னை எதிர்த்து போராடுகிற அந்த மாம்ச இச்சைக்கு சாதகமாக, அதனுடைய மனவிருப்பத்திற்கு விருப்பமாக நாம் நம்முடைய சரீரங்களை, அவயங்களை, நம்முடைய உள்ளான மனுஷனை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மாம்சத்தினுடைய இச்சை புறம்பானது. நான் என்கின்றவன் உள்ளானவன். உள்ளான மனுஷன் இருக்கிற இந்த சரீரமாகிய இந்த கூடாரம் ஒரு இச்சையின்படி வாழுகிறது. ஆனபடியினால் உள்ளான மனுஷனுக்கு ஆபத்து. அல்லேலூயா. அப்ப சாபத்தீடான இச்சை உங்கள் நடுவில் இருந்து போகாத வரைக்கும் நீங்கள் சத்துருவுக்கு அடிமைகள் ஆவது நிறுத்தப்படுவது இல்லை. கண்டிப்பா சத்துரு உன் கூட தான் இருப்பான். நீ பாவம் செய்ய 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 பிசாசு உன்கிட்ட போராடுவான். நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, எதுக்கு இந்த பிசாசு என்கிட்ட வரான்? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது சரிதான், ஆனா உங்க பாவத்தை நீங்க நினைக்கிறது இல்லை. என்ன பண்றது?